மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி பார்த்தீங்கன்னா, காலதேவனுக்கு இது 3வது இடம். இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, மிதுனத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே சாதுரியத்தனம் நிறைந்தவர்களாக, அதே மாதிரி இவங்க எதுலேயுமே ஒரு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து தன்னோட காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருக்கவர். அதே மாதிரி இவங்களுக்கு எதுலேயும் நுண்ணறிவுகள் அதிகம். அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள். அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமாக சேகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இப்போ இவங்களோட ராசி அதிபதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடம். அப்போ போராடக்கூடிய தன்மை. மிதுன ராசிக்காரங்கள் போராடினா தான் வெற்றி. இருந்தாலும் அந்த இடத்துல பாதகத்துக்கு அடுத்தது ராசி அதிபதி போகிறார். இருந்தாலும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி ராசியை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் ராசியிலே வேறு பாதகாதிபதி வேறு இருக்கார். அதே மாதிரி ராசிக்கு 10ல் சனி பகவான் வேறு இருக்கார். அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் நமக்கு நல்ல சூழ்நிலை இருக்குதான்னு பார்த்தா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் எல்லாமே போராடினா தாங்க ஜெயிக்க முடியும். போராடிலாம் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம என்ன தான் நம்ம அறிவுபூர்வமாக நிறைய விஷயத்தை சேகரித்து வச்சுருந்தாலும், ஆனால் நீங்கள் போராடலைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. அதனால் போராட்டம் தான் உங்களுக்கு சிறப்பை தரும். மிதுனராசிக்காரங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சியை கைவிடாமல் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு, ஏன்னா புதன் என்றாவே பெருமாள் தான். நீங்கள் அந்த ராசியில் வேறு பிறந்துட்டீங்க. அதனால் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவது சால சிறந்தது. அது நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கு போயிட்டு வருவது இன்னும் சிறப்பை தருங்க. ஏன்னா உங்களோட ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு புதனே அதிபதி. அப்போ புதன்கிழமை அன்றைக்கு ஒரு பச்சை பயிர் தானம் கொடுப்பதும் நெய்வேத்தியம் செய்வதும் இதெல்லாம் இப்போ பெருமாளுக்கு உகந்தது. பெருமாள் வழிபாடு செய்வது சால சிறந்தது. உங்கள் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும். அதே முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தின் மூலமாக வெற்றி உண்டாகும்.